நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சசிகலாவின் அரசியல் பயணம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சசிகலா புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற வரையும் கிங் மேக்கராக இருந்தார். புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற வரையும் அதிமுகவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்ந்தார். அம்மாவுக்கு அடுத்தபடியாக எந்த முடிவு எடுத்தாலும் அது சசிகலாவுடைய முடிவாக தான் இருக்கும். ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி சசிகலாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அம்மாவுக்கு மறைந்த பிறகு சசிகலாவுடைய அந்த ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறைந்து தற்போது சசிகலாவுடைய நிலைமை பரிதாப நிலையில் உள்ளது. காரணம் என்னென்னா, சசிகலாவுடைய சூழ்ச்சியால் அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையில் சில தவிர்க்க முடியாத கெட்ட பேர் ஏற்பட்டு விட்டது. அதாவது சசிகலாவுடைய ஊழல், அரசியல் தந்திரம் இதெல்லாமே அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அதிமுக தொண்டர்கள் சசிகலாவுடைய எந்த ஒரு மூமெண்ட்டையும் ரசிக்கவில்லை. அம்மாவுக்காக சசிகலாவுடைய எந்த ஒரு இதையும் தாங்கி கொண்டார்கள். அம்மா மறைந்த பிறகு சசிகலால் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்க முடியவில்லை. அதனால தான் சசிகலா இன்று தனிந்த திகழ்கிறார். அதிமுகவுடைய தன்னுடைய ஆதிக்கத்தை சொல்லி அவருடைய போராட்டம் கூட பயனளிக்கவில்லை. சரி, ஒரு செய்தி மூலம் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் அதிமுக பக்கம் நெருங்க முடியவில்லை. அதிமுக இன்னமும் நானும் பொதுச் செயலர் என்று அவரே தனக்கு தானே சொல்லி கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவால் ஒரு தொண்டர் கூட தன் பக்கம் அவரால் இழுக்க முடியலை. அதிமுக முக்கியமான தலைவர்கள் கூட ஒரு பக்கம் செல்லவில்லை. காரணம், அம்மா இருக்கிற வரை அதிமுகவில் முக்கிய முடிவு எடுத்த சசிகலா இன்று அதே அம்மாவில் சசிகலாவுடைய பங்கு அதிகமாக இருந்தது. அம்மா சோதனை காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் அம்மா கூட இருந்து அம்மா அந்த சோதனை கால இருந்தாலும் அவருடைய சூழ்ச்சியால் அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையில் சில கெட்டப்பட்டு விட்டது. சிறை வரைக்கும் சசிகலாவில் தான். அதனால தான் அம்மா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி சிறை செல்ல அதிமுக தொண்டர்கள் அதை ரசிக்கவில்லை. அதனால தான் அதிமுக தொண்டர்கள் சசிகலாவை ஒதுக்கி வைத்தார்கள். அதனால தான் அரசியல் அம்மாவுக்கு மறைந்த பிறகு சசிகலால் அதிமுகவை கைப்பற்ற முடியவில்லை. அதிமுக அம்மா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சசிகலா சிறையை சென்ற பிறகு தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அதிமுக இழந்து விட்டார். தினகரன் சூழ்ச்சியால் சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கி சின்ன பணமானது. அதிமுக மீண்டும் கைப்பற்றுவேன் அப்படின்ற சபதம் எடுத்தாலும் அதிமுகவும் சரி முக்கியமான தலைவர்களும் சரி சசிகலா பக்கம் செல்லவில்லை. காரணம், சசிகலா சூழ்ச்சி, அவருடைய குடும்பம் ஆதிக்கம், ஊழல், இந்த மாதிரி ஊழல் நிறைந்த தான் மீண்டும் அதிமுக கைப்பற்றுவேன் என்று சபதம் எடுத்தாலும் திடீரென தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் சென்று அதிமுக ஒருங்கிணைப்பு என்று சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் அவருடைய இந்த பேச்சோடு தான் நின்று போனது. அவருடைய சுற்றுப்பயணத்தில் எந்தவித பலனும் அளிக்கவில்லை. பேட்டி கொடுத்து கொண்டு தான் தினசரி பேட்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நான் அதிமுக அம்மாவாக திகழ்கிறேன், அதிமுகவை நான் ஒருங்கிணைப்பேன் என சொல்லி கொண்டிருந்தாலும் அதிமுக எடப்பாடி கண்ட்ரோல் அவருடைய கை இருக்குது. இன்று அதிமுகவை எஃகு கொட்டையாக மாற்றி இருக்கிறார். அதிமுக இன்று மீண்டும் எஃகு கொட்டையாக திகழ்கிறது. சசிகலா அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கி தனது பயணத்தை ஆன்மீக பக்கம் செல்வது தான் அவருக்கு சிறந்தது. ஏன்னா மீண்டும் அரசியலில் சசிகலாவுடைய அந்த ஆதிக்கம் மீண்டும் வளர வாய்ப்பே இல்லை. அதனால் தனது பயணத்தை ஆன்மீகம் பக்கம் திருப்பினால் அவருக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது.